Hi guys, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது பாய்ஸ் பி பிரேவ் எபிசோட் 3 தான். ஆக்சுவலி போன எபிசோட் லாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும்னா, என்னதான் கிம் ஜுங் கிட்ட பேசாம இருந்தாலுமே ஜுங் அமைதியா விடுற மாதிரியே தெரியல. பேசி கான்ட்ராக்ட சைன் பண்ண வச்சுட்டான். இன்னொரு பக்கம் சோய காட்டினா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது ஜீஹூ தானா இல்ல வேற யாராச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு டவுட்டா இருந்தாலுமே ஃபைனலா கன்ஃபார்மே பண்ணிடுறான். நாளைக்கு நான் உன் கூட தான் தங்க போறேன்னு சொல்லிட்டு ஜீஹூ சொன்னதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கிம்மோட லைஃப் சின்ன வயசுல இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். கிம்முக்கு 10 வயசு ஆகும்போது என்ன நடக்குதுன்னு தான் காட்டுறாங்க. அவன் கையில இருக்கிற ஒர்க் ஷீட்டை மார்க் பண்றான். செக் பண்ணி பார்த்தா எல்லா ஆன்சரும் கரெக்டா இருக்குது. சரி ஓகே, இது அப்பா கிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு வேகமா எடுத்துட்டு ஓடி போய் காட்டினா அவனோட அப்பா பயங்கர பிஸியா இருக்காரு. கிம் நம்ம 2 பேரும் அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கால் பேச ஆரம்பிச்சிடுறாரு. கண்டிப்பா இன்னைக்கு அப்பாவை என்னால மீட் பண்ண முடியல, இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு டைரியில எழுதி வச்சிருக்கான். அதை மார்க் பண்ணிக்கிறான். சொல்ல போனா கிம்மோட லைஃப் ஃபுல்லாவே இதே மாதிரி தான் நடக்கும் போல. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஜுங்க பத்தி எழுதுன டைரி எடுத்து பாத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவனை எப்படி மீட் பண்ணான்னு சொல்லிட்டு நினைச்சு பாத்துட்டு இருக்கான். ஏய், நீதான் கிம் ஜின்னா என்ன? சொல்ல போனா இந்த காலேஜ்ல டாப் ரேங்க்ல இருக்கிற பர்சனே நீதான். எப்படிப்பா உன்னால மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் கண்டினியூஸா எடுக்க முடியுது? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம், ப்ளீஸ்பா உன்னோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் எனக்கு தர முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டதோடனே, ஓ இவ்வளவு நேரம் நீ இதுக்காக தான் வலிஞ்சு பேசினியான்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கிம் நடந்து வர இடத்துல ஆப்போசிட்ல இருந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் டப்பால உருண்டு வந்துட்டே இருக்குது. ஒண்ணு மட்டும் அவனோட கால் கிட்ட வந்து நிக்குது. எடுத்து பார்த்தா ஜுங் நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்துட்டு நிமிந்து பார்த்தா இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜுங்க கிம் பாக்குறான். கரெக்டா இந்த குருவி கூடு மண்டையை நான் பார்த்து 8 மாசம் 11 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். ஓ ஃபைனலா நீ எடுத்துட்டியா? எனக்காக எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்கிட்ட நிறைய இருந்ததுனால தான் என்னால சரியா ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். ஃபர்ஸ்ட் டைம் நான் இவனை பார்த்ததோடனே லவ்ல விழுந்துட்டேன். இதுதான் நான் பண்ண பெரிய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது இவனோட கேரக்டர் இருக்கிறதுலே ரொம்ப வர்ஸ்ட். நீங்களே பாருங்க, அவனை சுத்தி பொண்ணுங்க கூட்டம் மட்டும்தான் இருக்குது. யாராச்சும் பசங்கன்னு இருக்காங்களா? எனக்கு எப்பவுமே சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எனக்கே நல்லாவே தெரியும். ஏ கிம், நீ எதுக்காக அங்கவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இது சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு வலி வந்து பேசிட்டு இருக்கான். இன்னொரு நாள் கிம் ரெடியாகி கிளாஸுக்கு வரும்போது ஜுங்கு சுத்தி நிறைய பொண்ணுங்க நின்னுட்டு இருக்குது. இவங்க எல்லாம் இப்படி நிக்கிறத பார்த்ததோடனே கிம்முக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன ஜுங், நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க? எங்கெல்லாம் உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்னு கேட்டுட்டு இருக்காங்க பொண்ணுங்கெல்லாம். இது என்ன டஃப்பான கேள்வியா இருக்குது? எனக்கு எல்லாருமே தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். என்ன நீ சடனா இந்த மாதிரி சொல்லிட்ட? எங்க எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்குது, நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா உனக்கு பர்டிகுலரா ஒருத்தரை தானே பிடிக்கும். எல்லாரையும் பிடிச்சிருந்த எல்லாருமே ஒரே சமயத்துல உன்னால டேட் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காளுங்க. அதுக்கு என்ன, எல்லாருமே டேட் பண்றது கூட நல்லா தான் இருக்குதுன்னு ஜுங் சொல்ல, இதை கேட்டதோடனே அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. இத பார்த்த கிம்முக்கு பயங்கரமா கடுப்பாயிடுது. இதனாலேயே அவனை டேட் பண்றதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் பார்ட்டியெல்லாம் முடிச்சிட்டு நடந்து போனா அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறான். என் பின்னாடி வந்துட்டான். ஏ கிம், நான் யாருன்னு தெரியுமா? என் பேரு ஜுங். நம்ம 2 பேருமே ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு ஜுங் கேட்க, இவனுக்கு என்ன பைத்தியமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானு சொல்லிட்டு தெருன்னு முழிச்சிட்டு இருக்கான் கிம். நீ ரொம்ப வியர்டா இருக்க தெரியுமா? சாரி நீ ரொம்ப கூலா இருக்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டா அங்க இருக்கிற ஜுங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை பிடிச்சிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, ஃபைனலா கிம் கூடயே அனுப்பி விட்டுடுறாங்க ஜுங்க. என்ன பண்றது, என்னோட மனசுக்குள்ள 1000 எண்ணம் இவனை பத்தி இருந்தாலுமே இவன் கூட டேட் பண்ணி செட்டில் ஆகுற மாதிரி என்னோட ஐடியா இல்ல. என்ன நான் நினைக்கிற மாதிரி அவன் நினைக்கவே இல்ல. சொல்ல போனா எனக்கு இப்ப 20 வயசு ஆகுது. என்னோட பிளானிங் டைம் மட்டும் மாறவே இல்ல. சாப்பிடுறது, விளையாடுறது, படிக்கிறது, ஃபைனலா டேட் பண்றதுன்னு வந்தா ரொமான்ஸ் பண்ணவும் ஆசையா தான் இருக்குது. பட் நாம நினைக்கிறது எல்லாமே நடந்துருமா என்ன? இவங்கிட்ட அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு படுத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில காட்டின கிம் எழுந்து பயங்கர வேகமா பிரஷ் பண்ணிட்டே இருக்கும் போது இப்பதாங்க ஜுங்கோட வாய்ஸே கேக்குது. கிம், நான் இந்த இடத்துலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில நின்னுட்டு இருக்கான். எதுக்காக இங்க வந்திருப்பான்னு சொல்லிட்டு வேகமா வாயை கழுவிட்டு வந்து வெளியே பார்த்தா பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். டாடா, இங்க பாரு கிம், உன்னோட ஐடல்ட்ட இப்படி நான் இருக்கனா இல்லையா? நீளமான முடி, இன்னசென்ட்டான ஃபேஸ், உன்ன மாதிரியே கன்னத்துல மச்சம், நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கணும், அந்த மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கான். என்ன கொடுமடான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து கிம் பாக்க, எப்படி உனக்கு ஏத்த மாதிரி நான் பர்ஃபெக்டா இருக்கனான்னு சொல்லிட்டு அழகா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு ஜுங் நிக்கிறான் பாருங்க. நானே ஒரு நிமிஷம் பொண்ணுன்னே நினைச்சிட்டு அந்த அளவுக்கு கியூட்டா இருக்கான். கிம் ஃபைனலா என்ன பண்றான்னா ஜுங்க உட்கார வச்சுக்கிட்டு அவனோட டைப் லிஸ்ட் வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். கிம், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா இப்போதைக்கு மோல் இருக்க
எடுக்கிறதுக்காக பெண்ணை தான் யூஸ் பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரத்திலே அந்த இடத்துல மச்சத்துக்காக நான் டேட்டோ போட போறேன். என்னோட பேரை கூட நான் ஜுங்ஜின்னு மாத்த போறேன். அதுக்கான அப்ளிகேஷனை நான் இங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கான். சீரியஸாவே பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னோட பேரை எதுக்காக மாத்துறேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஏ கிம், நான் காமெடி பண்ணல, நிஜமா தான் மாத்த போறேன். உனக்கு ஏத்த மாதிரி நானும் பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்னோட டேப் லிஸ்ட் இதுதான். எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் நான் இன்னைக்கே சாப்பிட்டுருவேன் தெரியுமா? ஏன்னா அதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஃபுல்லாவே பிளானிங்ல தான் போக போகுது. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டெக்ஸ்ட் புக்கை எடுத்து படிக்கணும், அதையும் பிளான்ல நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சிட்டு இருக்கான். ஜுங் பண்ற ஒவ்வொரு விஷயமும் கிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நோ இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மண்டி பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நம்மளோட கணக்கு படி பார்த்தா நம்ம ரெண்டு பேருமே இப்ப வரைக்குமே ஸ்னோவை பார்க்கல, அதை பார்த்தா முடிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கான். அடே, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆக போகுதுடா. அதுவும் இல்லாம ஆல்ரெடி நீ ஃபெயில் ஆயிட்ட, இதுக்கு மேல உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கிம். ஆனா இந்த வருஷம் தான் இன்னுமே ஸ்னோவே வரவே இல்லையே. ஃபர்ஸ்ட் டே என்ன பார்க்கும்போது நீ லவ்ல விழுந்துட்டா அப்ப என்ன பண்றது? அதுக்கப்புறம் உன்னோட பர்ஃபெக்ட் ஐடல் டைப்பா நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். நான் அதை பத்தி பேச வரலன்னு கிம் சொல்ல, கிம் நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீ கவலைப்படாத கிம். உன் கூட தான் நான் எப்பவுமே இருப்பேன். நம்மளோட காலம் முடியிற வரைக்கும் என்னோட வாழ்க்கை உன் கூட தான். இதத்தான் நீ லாஸ்ட் பேஜ்ல எழுதியிருக்க. கண்டிப்பா நான் இதை பத்தி திங்க் பண்றேன்னு சொன்னதோடனே கிம்மிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஜுங் என்ன பண்றான்னா வேகமா அவனோட ரூம்குள்ள போய் ஒரு டெடி பியரை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, கண்டிப்பா இந்த டெடி பியர் லாஸ்ட் வரைக்கும் உன் கூட தான் வரும். இது எப்படி இருக்குதுன்னு ஜுங் கேட்க, உனக்கு என்ன பைத்தியமா? ஆல்ரெடி நீ ஃபெயில் ஆயிட்ட, இது எடுத்துக்கிட்டு வெளியே போக தான் முடியுமா? போதும்னா போதும், ஆல்ரெடி நீ ஃபெயில் ஆயிட்டன்னு கிம் சொல்ல, இங்க பாரு இது என்கிட்ட கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே கடுப்பாகுது. கிம்முக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கும் போல பயங்கரமா கத்திட்டு இருக்கான். எரும மாடு நீலாம் இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டேன், இங்கிருந்து வெளியே போடான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அவனை வெளியே தள்ளுறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜோயை காட்டினா ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, அவனோட மைண்ட் ஃபுல்லாவே ஜிஹு மட்டும்தான் இருக்கான். அதனால பார்சல மாத்தி பேக் பண்ணிட்டுறான். பயங்கரமா செஃப் திட்டி விட்டுறாரு. ஜோய்க்கும் பயங்கரமா கடுப்பாயிருது. ஆனா என்ன பண்றது, பண்ணது தப்புன்றதுனால அமைதியா வெளியே வந்து உக்காந்துக்கிட்டு, ஸ்கூல் படிக்கும்போது ஜோய் ஜிஹு ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க போல. ரெண்டு பேரும் ஒன்னா ரொமான்ஸ் பண்ணது சுத்தினது எல்லாமே ஞாபகம் வருது. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நேத்து நைட்டு ஜிஹு பேசினது எல்லாமே அவனோட மைண்ட்ல கண்டினியூஸா வந்துட்டு இருக்குது. ஜோய் எந்த அளவுக்கு சிக்கனமான பர்சனா இருப்பான்னா, வீட்டுக்கு போகும்போது பஸ் கூட யூஸ் பண்ண மாட்டான். அதுக்கான சார்ஜ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். காசு சேர்க்கணும்ன்ற கட்டாயத்துக்காக தான் ஜோய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கிம்ம காட்டினா எப்பயும் போலதான் எக்ஸாம் வரப்போறதுனால பயங்கரமா ஸ்கெடியூல் போட்டு படிச்சிட்டு இருக்கான். என்னதான் படிக்கணும்னு நினைச்சாலுமே கிம்மோட மைண்டுக்குள்ள அடிக்கடி ஜுங் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். பயங்கரமா கடுப்பாயிடுறான். ஒரு வழியா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு படிக்கலான்னு போனா அந்த இடத்துக்கு ஜுங் வந்துடுறான். டே, நான் பயந்தே போயிட்டேன், எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான் கிம். அது இல்லப்பா, நான் மோல்ல டேட்டூ பண்றதுக்காக போக போறேன். வந்ததோடனுமே உன்னோட செக்லிஸ்ட் எடுத்து செக் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்னோ முடிஞ்சதோடனுமே நம்ம ரெண்டு பேருமே பார்க்க போலான்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு பொம்மை காட்டிட்டு இருக்கான் ஜுங். இவன் பண்றதெல்லாம் பார்த்து கிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜுங் சடனா கிம் பக்கத்துல வந்த, நான் இங்க இருந்து போவேன், என்னோட பாதியா இவன் உன் கூட இருப்பான்னு சொல்லிட்டு பொம்மையை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். அம்மா நீ எதுக்கு என்ன பாக்குறன்னு சொல்லிட்டு கிம் அந்த பொம்மையை பார்த்துட்டு அமைதியா திரும்பி படிக்க ஆரம்பிக்கிறான். ஜுங் அவனோட போனை அங்கவே விட்டுட்டு போயிருப்பான் போல. டேட்டோ போட டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அலாரம் அடிச்சிட்டு இருக்குது. ஐயோ, இது ஜுங்கோட போன் இல்ல, இவன் சும்மாதான் சொல்றான்னு பார்த்தா உண்மையாவே இந்த மாதிரி பண்றானேன்னு சொல்லிட்டு வேகமா எழுந்து போயிட்டு இருக்கான். என்னால கூட இந்த ஜுங் பையனை சுத்தமா புரிஞ்சுக்க முடியல, எதுக்காக இந்த மாதிரி பண்றான்னு கூட தெரியல. எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமா போனா கிம்மோட ஸ்கெடியூல் ஆன் ஆயிடுது. லைசன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனோட ரெக்கார்ட் சொல்லிட்டு இருக்குது. இதை விட இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் அவன் டேட்டோ போடாம இருக்கிறது தான். அவனை எப்படியாச்சும் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் ஜுங்கு காட்டினா எப்பயும் போலதான் பேக்கு மாதிரி நடந்து வந்துட்டே இருக்கிறத நிறைய பொண்ணுங்க பாத்துடுதுங்க. இவங்க பாருடி, அவன் எதுக்காக தான் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானோ தெரியல. சொல்ல போனா என்னோட டைப் மாதிரியே இருக்கான். அவங்க கிட்ட நான் போய் நம்பர் கேட்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பொண்ணுங்க அவங்க கிட்ட வந்து நின்னுட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்குதுங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு ஜுங் சொல்ல, நம்ம எல்லாரும் வெளியே போலாமா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஓ, இப்போதைக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் ஸ்பெஷலான ஒரு விஷயத்துக்காக போக போறேன்னு ஜுங் சொல்ல, ஸ்பெஷலா இங்க பாருடி, அவரு ஸ்பெஷலான டிஷ்ஷை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே தப்பா புரிஞ்சுக்குதுங்க. உங்களோட நம்பர் கொடுக்க முடியுமா அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கேட்க, ஜுங் அவனோட ஜோபி எல்லாம் தொட்டு பாக்குறான். எடுத்துட்டு வந்தா தானே இருக்கும், அவனோட போன் தான் கிம் கிட்ட இருக்குதே. சாரிங்க, நான் போன் எடுத்துட்டு வரலன்னு சொன்னதோடனுமே அந்த பொண்ணுங்கெல்லாம் அங்கிருந்து போயிடுதுங்க. இவனை கிராஸ் பண்ணிட்டு தான் ஜிஹு போயிட்டு இருக்கான். இப்ப தம்பி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, டைம் என்னன்னு ஜுங் கேட்க 2 மணி ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் மறுபடியும் உங்களை ஒரு டைம் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாமா? நான் டேட்டூ போடுறதுக்காக டேட்டோ ஷாப்புக்கு போகணும். என்னோட போனை வேற நான் மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். உன்னோட போனை கொடுத்தா அந்த டைரக்ஷனை மட்டும் நான் பார்த்துட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு டைரக்ஷனை பார்த்துட்டு
உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கிம்ம காட்டினா எப்படியாச்சும் ஜுங்க தடுக்கணும்ன்றதுக்காக வேகமா வந்துட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு பியானோ பிளே பண்ற பையன் நீ தானேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா அது நான் தான், நான் கூட உங்களை ஜோய் கூட நிறைய டைம் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா உன்னோட போன்ல மேப் எங்க இருக்குது, இங்க இருந்து டேட்டோ ஷாப்புக்கு நான் எப்படி போகணும்னு ஜுங் கேட்க அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஜோயும் வந்துட்டான். ஏய் ஜுங் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஜோய் கேட்க டேட்டோ போடுறதுக்காக வந்தேன்னா வழியில உன்னோட ஃப்ரெண்ட நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே உன்னோட முடிக்கு என்னடா ஆச்சு, எதுக்கடா இவ்வளவு நீட்டா வளர்த்திருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அது வந்து அதை விட்றா, உன்னோட ஃப்ரெண்ட நான் பாத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். யாருக்கு யாருடா ஃப்ரெண்டு, வாடா இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோய். ஜோய் நாம ரெண்டு பேரும் பேசி ஆகணும் ஜியோ சொல்ல உன்னோட கண்ணுல பார்த்தா தெரியலையே என்ன, ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குது, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம், இதுக்கும் மேல நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணனா கண்டிப்பா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜோய் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கிம்மு வந்துட்டான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி நின்னுட்டு பேசுறத பார்த்ததோடனுமே கிம்முக்கு தூக்கி வாரி போட்டுறது மனசுக்குள்ள இடி இறங்கின மாதிரி இருக்குது. மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஜுங்கோட போன் ரிங் ஆகிட்டே இருக்குது. யாருடான்னு சொல்லிட்டு பார்த்தா டேட்டூ ஷாப்ல இருந்து கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்குது. ஜுங்கோட போன சைலண்ட்ல போட ட்ரை பண்ணும் போது கரெக்டா இவனை ஜுங் பாத்துட்டான். கிம் நீ வந்துட்டியான்னு ஜுங் கேட்க அவ்வளவுதாங்க இவனை பார்த்ததோடனுமே துண்ட காணும் துணிய காணும் சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடிடுறான். கிம் பின்னாடி போவான்னு பார்த்தா இந்த ஜோய் விடவே இல்ல, வாடா இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டே போயிடுறான். ஜீஹுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டேட்டூ போடுறதுக்கு இன்னும் 30 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, நாங்க கேன்சல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரிங் அடிச்சுட்டே இருக்குது. இதை பார்த்ததோடனுமே கிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோகமா அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜோய் என்ன பண்றான்னா ஜுங்கு கூட்டிட்டு வந்து அவனோட ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். டே உனக்கு என்ன பைத்தியமா என்ன, எதுக்கடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, டேட்டூவும் போட முடியல, கிம்மையும் நான் மீட் பண்ணி ஆகணும், எதை ஃபர்ஸ்ட் பண்றது, ஒண்ணுமே என்னோட மைண்டுக்கு வரவே மாட்டேங்குது, நீனும் சொல்ல மாட்டேங்கிற, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜுங்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஜோயை பார்க்கவும் ஒரு மாதிரியா தான் இருக்குது, ஏதோ நடந்திருக்குது போல. அமைதியா அவனோட வீட்டுக்கு வந்ததோடனே டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த மாதிரி நடக்குன்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஜுங் வந்துடுறான். வரும்போது அமைதியா வந்திருந்தா கூட பரவாயில்ல, கிம்மோட பேரை ஏலம் போட்டுட்டே வந்துட்டே இருக்கிறதுனால பயந்து போய் உள்ள ஓடிடுறான் கிம். கிம் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஜோய் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான், ரெண்டாவது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, ஆனா அதை பத்தி எனக்கு தெரியல, அந்த பையனை துரத்துறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான், நீ நினைக்கிற மாதிரி எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வேற எதுவுமே கிடையாது, மூணாவது ஜோய் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, சொல்ல போனா அவன் என்னோட ஃபேமிலி மாதிரி, என்ன நீ தப்பா புரிஞ்சுக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இங்க நடந்துட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே கிம் பார்த்துட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் ஜோயை காட்டினா அவனோட ஒர்க் முடிஞ்சிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது, யாருடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜீஹோ தான் நின்னுட்டு இருக்கான். என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக என்னோட உயிரை வாங்குறதுக்காக என்னோட பின்னாடி வந்துட்டே இருக்கான் ஜோய் கேட்க, நீ என்ன பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான் ஜீஹோ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, இந்த நேரத்துல நீ இப்ப யூஎஸ்ல பியானோ தானே பிளே பண்ணிட்டு இருக்கணும், இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஜோய் கேட்க ஜீஹோ அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கிம்மோட வீட்டுல காட்டினா இந்த ஜுங் அமைதியா இருக்கிற மாதிரியே தெரியல, ஒரு வழியா அடிச்சு புடிச்சு கிம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவன் பக்கத்திலே படுத்துக்கிட்டான். சரி ஓகே கிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜுங் என்ன பண்றான்னா கிம் பக்கத்துல க்ளோஸா போயிடுறான். ஆனா என்ன பண்றது, கிம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரிஃப்யூஸ் பண்ணிடுறான். யாருக்குமே இல்லாம வடப்போச்சே நினைக்கும் போது ஃபைனலா கிம் என்ன பண்றான்னா ஜுங்க கிஸ் பண்ணிடுறான். இந்த மாதிரி ஒரு சில நல்ல தரமான சம்பவத்துக்காக தானே நாமெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி அடிக்கடிக்கு பண்ணாதானே பாக்குறதுக்கு தோணும். கேபிஎல் எப்பவுமே ரொமான்ஸுக்கு சொல்லவே தேவையில்ல, அதுவும் சாஃப்ட் ரொமான்ஸ் வேற லெவல்ல இருக்கும் இல்லையா. இன்னொரு பக்கம் ஜோயை காட்டினா அமைதியா நின்னுட்டே இருக்கான். ஜியோ அவனோட கையை விடாம புடிச்சிட்டே இருக்கான். இங்க பாரு ஜோய், உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, அட்லீஸ்ட் 3 டைம் என்ன மீட் பண்ண, கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் ஜிஹோ சொல்ல, இப்பன்ட்டுல எப்பவுமே இதே மாதிரி தானே நடக்குது, இது என்ன நமக்கு புதுசான்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோய். எனக்கு நீ சான்ஸே கொடுக்க மாட்டியா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான் ஜிஹோ. இன்னொரு பக்கம் கிம்மையும் ஜுங்கையும் காட்டினா அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண பொசிஷன்லயே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.